அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் அடுத்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, செட்டில் பேப்பர் 2ல் நெக்ஸ்ட் என்ன பேப்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அடுத்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாது. ரெண்டுமே வேறு வேறு. க்ரோத் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு இதுலேயும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணோம். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்ஸ் வி அச்சீவ்ட் த பீக் லெவல் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்கனாமிக் க்ரோத்னா என்ன, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்ன, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா அதுலேயே நிறைய ஆத்தரோட தியரிஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. எக்கனாமிக் க்ரோத் ரிலேட்டடாக தியரிஸ் இருக்குது, அதே மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக தியரிஸ் இருக்குது. இப்போ அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மேஜராக நம்ம ஆடம் ஸ்மித்தோட தியரி, அதே மாதிரி ரெக்கார்டோவோட தியரி, மால்தஸ் தியரி, மால்தஸோட பாப்புலேஷன் தியரியாக இருக்கட்டும், இல்லாட்டி ரோஸ்டோவோட ஸ்டேஜஸ், ஒவ்வொரு க்ரோத்தோட ஸ்டேஜஸ்குள்ள தியரியாக இருக்கட்டும், அது இல்லை அப்படின்னா நமக்கு இனோவேஷன் தியரி, சும்பீட்டரோட இனோவேஷன்ஸ் தியரி. ஸோ இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நிறைய விதமான தியரிஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. அதை ஃபுல்லாகவே நம்ம ஓவரால் கவர் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹாரர்-டோமர் மாடல், அதாவது எக்கனாமிக் மாடல்ஸ் ரிலேட்டடாகவும் நமக்கு தியரிஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது சேவிங்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, சேவிங் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும், அதே மாதிரி நம்ம ஒரு ஹையர் க்ரோத்தை காமிக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், இதெல்லாமே ஃபுல்லாக நம்ம இந்த தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹோல்டர் க்ரோத் மாடல். இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா கீன்ஸோட ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் தியரி இருக்கு இல்லையா, அந்த அசம்ஷனை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஹோல்டரோட க்ரோத் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட க்ரோத்தோட, அதாவது கேபிட்டல் ப்ளஸ் ப்ரொடக்டிவிட்டி, இது ரெண்டையுமே என்ன பண்ணியிருக்காங்க, டெக்னிக்கல் ஃபங்க்ஷனில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜான் ராபின்சனோட மாடல். இதில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்கை விட, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் லீட் டு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி தான் அதில் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கேபிட்டலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட டெக்னிக்கல் ப்ராக்ரஸ் நம்ம எப்படி அதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எண்டோஜீனியஸ் க்ரோத் தியரி. இதில் பார்த்தோம் அப்படின்னா சோலோ மாடல், அதே மாதிரி எண்டோஜீனியஸ் க்ரோத் தியரின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையுமே நம்ம ஓவரால் கவர் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் நமக்கு மேஜராக கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறமா நேச்சுரல் ரிசோர்ஸஸ், எஜுகேஷனல் லெவல், சேவிங்ஸோட ரேட்டு, மேக்னோ எக்கனாமிக்கோட ஸ்டெபிலிட்டி, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, பேரியர்ஸ் ஆஃப் ட்ரேட், ஃபாரின் ட்ரேடில் எந்த விதமான பேரியர்ஸ் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி எல்லா விதமான ஆக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குதோ எல்லாத்தையுமே நமக்கு இதில் ஓவரால் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம ஓரளவு கவர் பண்ணோம் அப்படின்னா தான் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேஜராக எக்கனாமிக் க்ரோத்துக்கு நம்ம என்ன பண்ணணும். எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னாலே இங்கே ஒரு மேஜராக 2 திங்ஸ் சொல்கிறாங்க. பாவர்ட்டி ரிடக்ஷன், அதாவது பாவர்ட்டி எராடிகேட் பண்ணணும், அதே மாதிரி இன்இக்வாலிட்டியை ரிடக்ஷன் பண்ணணும். பாவர்ட்டியை குறைச்சோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இன்இக்வாலிட்டி குறைஞ்சிரும். ஸோ இதை பற்றின தியரிஸும் நம்ம இந்த சாப்டரில் கவர் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாவர்ட்டின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பாவர்ட்டியோட சர்க்கிள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ த விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி, எதனால் பாவர்ட்டி சுற்றி ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ரீசன்காண்டி பாவர்ட்டியில் இப்போ வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு என்ன இருக்காது, வருமானம் இருக்காது, வருமானம் இல்லைங்கிறதுனால அவங்களோட நீட்ஸை அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ரிலேட்டடாக என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் பார்ப்போம். இது போக வேறு எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் நமக்கு டெவலப்மெண்ட்டை லீட் பண்ணுது அப்படிங்கிறத தான் அடுத்த சாப்டரில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நமக்கு சோஷியல் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்காக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், ஜெண்டர் இன்இக்வாலிட்டியாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு எதை பேஸ் பண்ணுது, எக்கனாமிக்ஸோட க்ரோத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இதெல்லாம் ஓவரால் கவர் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிடலாம், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக கேட்குற கொஷின்ஸ்க்கு ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தியரியில் உங்களுக்கு ஏதாவது தியரியில் பர்டிகுலராக உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் அந்த தியரிக்கு மட்டும் உங்களுக்கு தனியாக வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.